வணக்கம். ஆண்டுதோறும் டிசம்பர் 21ஆம் தேதியை உலக தியான தினமாக கொண்டாட வேண்டும் என்று ஐநா சபை அறிவித்திருக்கிறார். கடந்த 21ஆம் தேதி டிசம்பர் 21 அன்று உலகமெங்கும் தியான தினம் கொண்டாடப்பட்டது. இதனால் உலக மக்களிடையே ஒரு சில மக்களிடையே தியானத்தை பற்றிய விழிப்புணர்வை காண முடிந்தது. நிறைய பேர் கேட்டாங்க, தியானம்ங்கிறது வயதான பிறகு செய்ய வேண்டிய விஷயம் தானே, குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தியானம் தேவையா, இப்படியெல்லாம் சில கேள்விகள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றன. தியானத்தை பற்றிய விழிப்புணர்வை இந்த காலகட்டத்திலே நாம் ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காரணம், முற்காலத்திலே இப்பொழுது உள்ள மக்களிடையே உள்ள உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள் இல்லை. காரணம், பெரும்பாலும் இயற்கையை ஒட்டியே வாழ்க்கையை வாழ்வதால். ஆனால் தற்கால சூழலிலே, இந்த நவீன யுகத்திலே ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கடமையை செய்வதற்கு மிகவும் அதிகமான மன பாதிப்புகளையும் உடல் பாதிப்புகளையும் சந்திக்க நேரிடுகிறது. இதனால் தியானம் என்பது அனைவருக்கும் அவசியம் என்பதை அடுத்த வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தியானம் என்பது எப்போது வேண்டும் என்று அவரிடம் கேட்டபோது அவர் கூறினார், தியானம் என்பது சிந்தனை ஆற்றல் பெற்றவுடனே தேவை என்று கூறியுள்ளார். 14 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே தியானம் செய்து பழகலாம். மனம் என்று ஒன்று யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே தியானம் செய்ய வேண்டியவர்கள். அதிலும் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள், மாணவர்கள், குடும்ப தலைவிகள் அனைவருக்குமே ஏற்றதொரு எளிய முறை பயிற்சி தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனவளக்கலை மூலமாக வழங்கி உலகெங்கும் உள்ள மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பழகி அதனுடைய நன்மையை அனுபவித்து வருகிறார்கள். எனவே இனிமேலும் தியானம் வயதானவர்களுக்கும் அல்லது வாழ்ந்து முடித்தவர்களுக்கும் மட்டும்தான் தேவை என்பதை கருத்தை விட்டு, தியானம் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, வாழ்வின் நோக்கம் என்ன என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து செயல்பட தியானம் மிகவும் அவசியமாகும். தியானத்தை பற்றி திருவள்ளுவர் ஒரு திருக்குறளிலே குறிப்பிடுகிறார், இளர்பலராகிய காரணம் நூற்பர் சிலர் நூலாதார் பல்லோர் என்று. அதை போல தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தியானம் என்பது என்ன? மன அலைச்சூழலை குறைத்து பழகுகிறோம். படபடப்பாக இருக்கக்கூடிய மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வந்து பழகுகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் செய்தால் மனம் அமைதியாக இருக்கும், எண்ணங்கள் தெளிவாக இருக்கும். எண்ணங்களை ஆராய்ச்சி செய்து சரிப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய கடமைகளை இயல்பாக மனதை கான்சன்ட்ரேஷனோடு, போக்கஸிங்கோடு செய்து முடிக்கலாம். எத்தனையோ நன்மைகள் அடங்கி இருக்கின்றன. இந்த இன்றைய பரபரப்பான காலகட்டத்திலே ஐநா சபை உலக தியானம் என்று அறிவித்த பிறகும் நாம் இன்னும் அதை பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் இருக்க வேண்டாம். கலையிலே சேர்ந்து தியானத்தை பழகுங்கள். வாழ்வை எளிதாக்குங்கள். நிறைவாக வாழ்ந்து முடிப்போம். வாழ்க வளமுடன்.